ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி மிட் வீக் மார்க்கெட் அப்டேட். சரி, நம்ம போன வீடியோவில் என்ன பேசணும்னா, மார்க்கெட்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகும், அது நிஃப்டி வந்து 24,000லேருந்து 24,100 வரலாம் அப்படின்ட்டு பேசணும். சொல்ல போனால் அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஈவன் அதுக்கு மேலேயே வந்திருக்கு. பட் என்ன ஒன்றே ஒன்றுனா, நம்ம எதிர்பார்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அனதர் லோ வரல. ஓகேங்களா? அதுக்கு தான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன், ரெசிஸ்டன்ஸ்லையும் ஃபேஸ் பண்ணணும், அதே சமயம் ப்ரீவியஸ் லோவுக்கும் கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஒன் மோர் லோ எதிர்பார்க்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது காரணம் என்னன்னா, ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் வந்து நம்ம சொன்ன முக்கியமான லெவல்ல இருந்தா திரும்ப ஆரம்பிச்சிருக்கனால தான் இந்த கண்டிஷன் நான் சொன்னேன். இந்த ரெசிஸ்டன்ஸ்லையும் திரும்பணும், ப்ரீவியஸ் லோக்கும் கீழே வரணும் அப்படின்ட்டு. இது நிஃப்டியில். ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் தாண்டல. ஓகேங்களா? எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபேஸ் பண்ணி இருக்கு. இன்னுமே தாண்டல. போன வீடியோவில் என்ன ரெசிஸ்டன்ஸ் பேசணுமோ இது இன்னும் தாண்டவே கிடையாது. இது இன்டர் மார்க்கெட் டைவர்ஜன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து பேங்க் நிஃப்டி வந்து லேக் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருக்கு. நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ரென்த் லேகிங்காக இருக்கு. லெட்ஸ் சி பேங்க் நிஃப்டியும் வந்து நிஃப்டியை வந்து இந்த வீக் கேட்சப் பண்ணுமா அப்படின்ட்டு நம்ம பேசலாம். சி, நம்மளோட பேக்ரவுண்ட் ஐடியா வந்து இதுதான். ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணால் ஒன் மோர் லோ வந்துட்டு மேலே போகணும். 24,600லேருந்து 24,760 எல்லாமே எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில். பட் அப்படியே மேலே போனாலும் இது வரைக்கும் நம்ம கரெக்டிவ் ஸ்ட்ரக்சராக தான் பார்த்துட்டு இருக்கோம். இம்பல்ஸ்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் மேலே போகணுங்க. பாருங்க, லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். 24,600லேருந்து 24,760, 25,000லேருந்து 25,200, இதெல்லாமே வந்து நம்ம இங்கிருந்தே மார்க் பண்ணிட்டு இருக்க லெவல்ஸ். இது வரைக்கும் போனாலும் கூட நம்ம கரெக்டிவாக தான் யோசிக்க முடியும். ஓகேங்களா? அதெல்லாம் ஏன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நிறைய வீடியோ பேசியிருக்கோம். ஸோ இதுதான் இதோட பேக்ரவுண்ட் ஐடியா. ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம பிளான் பண்ணோம். மார்க்கெட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 24,600, 24,760 போகணும்னா மார்க்கெட் டெஃபினட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டணும். இருங்க, இந்த லைன்ஸ்லாம் நான் delete பண்ணிடுறேன், இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லெவலும் மினிமம் ப்ரைஸ் தாண்டணும். 24,300லேருந்து 24,330லேருந்து 24,360. ஓகேங்களா? இந்த லெவல்ஸை தாண்டினா மட்டும்தான் நம்ம 24,600லேருந்து 24,760 இந்த லெவல், இந்த ஜோன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். போன வீடியோ சொன்னது தான். ஸோ டைரெக்டாக மூவ் ஆகுதா இல்லை ப்ராபப்ளி ஒரு டிக்ளைன் வந்துட்டு இப்படி போகுதா அப்படின்ட்டு பார்க்கணும். இது ப்ரிஃபரபிள், இப்படி போகிறது ப்ரிஃபரபிள். பட் லெட்ஸ் சி. ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டியில் எதிர்பார்க்கறது. பேங்க் நிஃப்டியில் இன்னுமே ரெசிஸ்டன்ஸை தாண்டவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டில் இதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. பட் இன்னுமே ஸ்ட்ரென்த்து கிளியராக இல்லாதனால ஃபர்ஸ்ட் இங்கே நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஃபர்ஸ்ட் இந்த 57,300 தாண்டணும். அது தாண்டினா 57,500லேருந்து 600 ரெசிஸ்டன்ஸை மாட்டோம். அதுவும் தாண்டும் போது உங்களுக்கு 58,600, இதெல்லாம் தாண்டும் போது தான் நம்ம இந்த 59,000 எதிர்பார்க்க முடியும். ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வேகமாக ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் தாண்டி மேலே போக முடியும். இல்லைன்னா இது வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸில் எங்கள் லாக் ஆகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போது ப்ராடர் மார்க்கெட்ஸ் நம்ம விட்டுற முடியாது. ப்ராடர் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியல. என்ன கேட்டால் இன்னுமே கரெக்ஷன்ஸ் வந்திருக்கணும். பட் ஸ்டில் அகைன் இந்த ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. ஸோ நான் போன வீடியோ சொன்ன மாதிரி தான், அப்படியே மேலே போனாங்க கூட நான் மார்க் பண்ணி சொன்னேன். 19,600லேருந்து 19,800 ஜோனுக்குள்ளே ரொம்ப முக்கியமாக மாட்டும். ஈவன் ஒரு 100-200 பாயிண்ட் சேர்த்திங்களா, ரவுண்டாக 20,000. 19,600லேருந்து 20,000க்குள்ளே கரெக்ஷன்ஸ் டெவலப் ஆகலாம். ஸோ இவ்வளோ பெரிய கரெக்ஷன்ஸ் வரும் பொழுது அது ஒரு 10% மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இந்த வாய்ப்பு முழுசாக நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு எதிர்பார்க்க முடியாது. அது இன்னுமே சர்டன் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இப்படி இறங்கும் பொழுது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வேவ் 3ல ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு என்னால் யோசிக்க முடியல. ஸோ கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வேணும். ஏன்னா வேவ் 2ல ப்ராடர் மார்க்கெட்ஸ் கீழே இறங்கணும். பட் வேவ் 3ல நிஃப்டி பேங்க் நிஃப்டி மேலே போகணுங்கிறது டெஃபினட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால எது கரெக்ட் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்னோட ப்ரிஃபரன்ஸ் இன்னும் கரெக்ஷன்ஸ் முடியல. ஓகேங்களா? அந்த டைம் மேபி புல் பேக் கூட வரலாம் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஸ்மால் கேப் ஒரு க்ளூவாக எடுத்துக்கங்க. இன்னும் கரெக்ஷன்ஸ் இங்கே டெவலப் ஆகும். அந்த சூழ்நிலையில தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸை நம்ம தாண்டும் பொழுது தான் பேங்க் நிஃப்டி 59,000 எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வியூ. அப்புறம் இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் டைரெக்டாக கூட மேலே போகலாம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி மேபி ஸ்ட்ரென்த்து கிடச்சி, ஏன்னா ஆல்ரெடி நிஃப்டி கொஞ்சம் மேலே போயிருக்கனால இப்படி மேலே டைரெக்டாக கூட போகலாம். இல்லை ஒன் மோர் புல் பேக் வந்துட்டும் கூட போகலாம். ஸோ இது இந்த லெவல் பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த வியூ வேலிட். இது கீழே வந்துருச்சுன்னா இந்த வேவ் கவுண்ட் மாறும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் போன வீடியோவில், அதே தான். ஸோ ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ், மேலே போகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மினிமம் 24,360 தாண்டணும் நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 57,300, 57,600 இதெல்லாம் தாண்டும் பொழுது தான் நம்ம ப்ரீவியஸ் ஐ தாண்ட முடியும். ஓகேங்களா? இதெல்லாமே எதிர்பார்க்கறது இந்த வாரம். அதே சமயம் ஸ்மால் கேப்ஸையும் விட்டுற முடியாது. ரொம்ப முக்கியமான இடத்தை நோக்கி தான் போகுது.
கரெக்ஷன்ஸ் இன்னும் வரலாம். ஓகேங்களா, தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாண்டும் பொழுது வேணால் நம்ம வேவ் 3 எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லைன்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சுங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். ஸோ அன்டில் திஸ் ஜோன் தாண்டுற வரைக்கும் நம்ம கரெக்ஷன்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நிஃப்டி ஐடி இது பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆயிடுச்சா இல்லை கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்குது, எனக்கும் இருக்குது. ஸோ டியூரிங் திஸ் டைம் ப்ரைஸ் இங்கே இறங்கிட்டுல இருக்கும் போது இங்கே ஓகேங்களா, டியூரிங் ஈவன் இந்த டைம்லும் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் இறங்கும், நிஃப்டி ஐடி இறங்கும். அதை தவிர அதுக்கு வாய்ப்பே இல்லை, இறங்கி தான் தீரணும். அந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 26,150 25,175 இந்த லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி வெயிட் பண்ணோம். லோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த மிடில் தான். ஈவன் சொல்ல போனால் இதுதான் நான் நோட் பண்ணி கூட இருந்தேன். என்னோட பிளாக் படிச்சிங்கன்னா தெரியும். If the internal price action continues to exhibit corrective behavior, the decline could extend further toward the 26,200 to 25,200. அதே தான் லெவல், ஒரு 25 பாயிண்ட் மாறி பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். சரி, அந்த ஜோன்லேருந்து தான் திரும்பிச்சு. ஸோ நீங்கள் என்னோட வீடியோவை ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் இல்லை என்னோட அனாலிசிஸை கிளியராக நீங்கள் லிசன் பண்ணுற மாதிரி இருந்தால், இது வரைக்கும் ஒன் வே டிக்ளைன் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் இந்த ஜோன் டச் பண்ண உடனே என்னோட ஒப்பீனியன் அனதர் லோ வரணும் தான், அது இல்லைன்னு சொல்ல. டெக்னிக்கலி அனதர் லோ வரணும், ஈவன் தோ த ப்ரைஸ் டச்சஸ் தட் லெவல். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட் இங்கிருந்தே திரும்புதுன்னா 32,150 தாண்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஆல்டர்னேட் வியூ இங்கே வந்து தான் கொடுத்தேன், ஏன்னா இம்பார்ட்டன்ட் லெவல் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ நிஃப்டிலேயே நினச்சி பார்த்தீங்களா, ஒன் மோர் லோ வராமல் திரும்பின மாதிரி ஒருவேளை இங்கிருந்தே திரும்பணும்னா 32,150 மினிமம் தாண்டணும் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனையும் சேர்த்து சொல்லியிருந்தேன். எப்பெல்லாம் நிஃப்டி ஐடி சொல்லணும் அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ 32,150 மினிமம் தாண்டணும். ஓகேங்களா, மினிமம் தாண்டினா மட்டும்தான் நம்ம ஒரு கரெக்ஷன்ஸ் இங்கே முடிஞ்சது எடுத்துக்க முடியும். மறுபடியும் ப்ரைஸ் கீழே வரணும்னா அது இன்னொரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக மாறணும், அது இப்போ எதிர்பார்க்க முடியாது, தேவையும் இல்லை. ஸோ இப்போதைக்கு அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ 32,150 32,500 ஜோனை தாண்டுது அப்படின்னா யூ கேன் கம்ப்ளீட் தி கரெக்ஷன் ஹியர். அண்ட் நம்ம எதிர்பார்க்கறது 35,000. ஓகேங்களா, அப்புறம் 35,000 போகும்போது மற்ற இண்டைசஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 32,100 இந்த 32,100லேருந்து 500ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். ஓகேங்களா, இதை தாண்டாமல் ப்ரைஸ் மேலே போகாது. ஏன்னா உங்க ஒரு வாய்ப்பு இருக்குது, இங்கிருந்து ஒரு புல் பேக், சொல்ல போனால் ஒன் மோர் லோ கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு இன்னொரு லோ வந்திருந்தா எனக்கு கவலையே இல்லை, கன்வின்சிங்காக நான் கனெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேங்க. வராதனால தான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இந்த லெவல் தாண்டணும். ஓகேங்களா, அதுவுமே இப்படி ப்ரைஸ் போச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அதாவது ஒரு புல் பேக், ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு அனதர் ஹை இந்த ஜோன் போகுது அப்படின்னா ஒரு புல் பேக்காச்சும் வரும், சொல்ல முடியாது, அனதர் லோவும் கூட வந்துட்டு திரும்பலாம். சரிங்களா, மார்க்கெட் மேலே தான் போகணும், இல்லைன்னு நான் சொல்ல. கொஞ்ச நாளில் ஐடி எல்லாமே நியூ ஹைஸ் வந்துடும், சில மாதங்கள்லையோ ஒன் இயர்லையோ. சரிங்களா, ஆனால் ஒன் மோர் லோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த முக்கியமான லெவலை பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இதை தாண்டுனா நம்ம 35,000 இந்த கேப் ஜோனை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓவரால் மார்க்கெட் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வியூ. ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்மால் கேப்ஸ் இந்த கரெக்ஷன்ஸ் முடியாத மாதிரி இருக்கு, ஒன் லெக் ஓகேங்களா கம்ப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டியுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கன்வின்சிங்காக ஒரு வேவ் 3 ஆரம்பிச்சுன்னு சொல்ல முடியல, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இன்னொரு அப்டேட் என்னன்னா, இந்த வீக்கெண்ட் அவைலபிள் கிடையாது. ஸோ அதனால நான் க்ரூட் ஆயில் அப்டேட்டும் இந்த வீடியோலேயே கொடுத்துட்றேன். சரி, நம்ம 95 எதிர்பார்த்தோம், அங்கிருந்து புல் பேக் வரும்னு நினச்சோம், பேசணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 93.5லே திரும்பி புல் பேக் வந்திருக்கு. தட்ஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் கொடுக்கலாம் டு தி கேப் ஜோன் ஆஃப் 86 to 87. ஓகேங்களா, இந்த கேப் ஜோனில் ப்ரைஸ் மேலே போகலாம், இல்லை டைரெக்டாக மேலே போதா, இல்லை ஒன் மோர் டைம் கீழே வந்துட்டு போதா அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த ரிஸ்க்குமே இன்னுமே இருக்குது. கம்ப்ளீட்டாக க்ரூட் ஆயில் இனிமேல் கீழே போயிடும் அப்படின்ட்டு சொல்ல முடியல. இந்த பேட்டர்ன் இன்னும் மாறல, அது மாறும்போது தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரிஸ்க் இன்னுமே இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், அதாவது வேவ் 3 ஆரம்பிச்சிச்சா இல்லையான்ட்டு சொல்கிறது மார்க்கெட்டில். ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் மார்க்கெட் பவுன்ஸ் தரலாம். ஓகேங்களா, அந்த கேப் ஜோனுக்கு வரலாம், வந்துட்டு திரும்பி இப்படி மேலே போதா இல்லை டைரெக்டாக மேலே போதான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு 3 வேவ் மாதிரி வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 78 எப்படியும் கீழே வந்துடும். ஸோ 76லேருந்து 71 வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஜோன் பார்க்கணும் பேஸ்ட் ஆன் இன்டர்னல்ஸ். பிலோ 70.71 வச்சுக்கலாம். அது கீழே வரும்போது நம்ம மார்க்கெட் இன்னுமே க்ரூட் ஆயில் கீழே போகும். ஓகேங்களா, அதுவும் நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக அமையலாம். பட் லெட் சி. பட் இன்னுமே இந்த ரிஸ்க் ஆஃப் மூவிங் ஹையர் இன்னும் கிளியராக முடியல. ஓகேங்களா, இன்னுமே இருக்குது, பாசிபிலிட்டி இன்னும் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான அப்டேட். நீங்கள் எலையட் வேவை
ஒரு ப்ராக்டிக்கல் வேலை 100% பியூரஸ்ட் வேலை கற்றுக்கணும் அப்படின்னா என் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோஸில் பேசின லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். எந்த வகையிலும் பை செல் ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்க வேணாம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ.